குயிக்காக ஒரு சாம்பார் பார்த்துடலாமா? ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எனக்கு வந்து பெருசாக இருந்ததுனால அந்த வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதுவும் பெருசாக இருந்ததுனால அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு, இன்னும் நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் இதுக்கு இடையில வந்து நீங்கள் தேவையான அளவு காயை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெண்டைக்காவும் முள்ளங்கியும் ஆட் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் அதை அப்படியே வெட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் புளி தண்ணி நான் ஊற்றலை, ஏன்னா குக்கரில் செய்ய போகிறதுனால புளி தண்ணி வந்து வேணான்னு சொல்லி நினச்சிட்டேன். நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பூண்டும் நான் ஆட் பண்ணலை. ஆட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆனால் நான் ஆட் பண்ணலை. நீங்கள் வந்து சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டீங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து தேவையான அளவு தக்காளி, வெங்காயம்